ஏம்மா, நீ இந்த பால் கொழுக்கட்டை செய்வில்லம்மா, ரொம்ப நாள் ஆச்சுமா. இன்னைக்கு எனக்கு செஞ்சு தெரியாம்மா, சாப்பிடணும் போல இருக்குது. அதுக்கு என்னம்மா, செஞ்சு தரேன்டா. அரிசியை ஊற வச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் கழித்து ஆட்டி எடுத்து வெல்லம் போட்டு தட்டி உனக்கு செஞ்சு தரேன். சரிம்மா. அண்ணன் நைட் ஷிஃப்ட் முடிஞ்சு காலையில் தான் வருவானா? ஆமாடி, அவனும் நைட்டும் பகலமாக வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். நைட்டு முடிச்சு காரில் தான் வருவான். பாவம்மா அண்ணே. ஏம்மா, எங்கம்மா மருமகளே காணோம்? காலையில் போனவன் இன்னும் ஆளை காணோம். அவன் எங்கிட்டாவது கதை விட்டுட்டு வருவாடி. ஊர்லாம் சுற்றிட்டு கதை பேசிட்டு வருவாள். லேட்டாக தான் வருவாள். செல்வி, கேட்கணுன்றேன். உன் நாத்தனார் மகனுக்கு பொண்ணு பார்த்துட்டு தெரிஞ்சாளுங்களே, பார்த்துட்டாளுங்களா? பொண்ணு எதுவும் அமைஞ்சிருச்சா? இல்லைம்மா, உனக்கு தெரியாதா? பொண்ணு பார்க்க இவளுக்கு போனால் என்னென்ன வேலையெல்லாம் பார்ப்பாளுங்க. பொண்ணு பார்க்க போகிற இடம்லாம் இவளுக பற்றி பெருமையாக பேசிக்கிட்டு திரிகிறது. எங்கேருந்து பொண்ணு அமைகிறது? இதில் வேற பொண்ணு 100 சவரனுக்கு போட்டு வரணுமா. மாப்பிள்ளைக்கு BMW கார் வேணுமாம்மா. இவளுக போடுற கண்டிஷன்லாம் பொண்ணு அமைகிறது ரொம்ப கஷ்டமா. என்னடி சொல்கிற? இவளுக தேடுறத பார்த்தா பொண்ணு அமைகிற மாதிரி தெரியலையே. சொத்து சேர்க்குற மாதிரிலாம் இருக்குது. அட ஆமாம்மா, அந்த பையன் ஏதோ IT கம்பெனியில் வேலை பார்க்குறானா. உடனே அவனுக்கு இது வேணும் அது வேணும். என் மையன் 1 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கிறான். பொண்ணு படிச்சிருக்கணும், பொண்ணு அழகாக இருக்கணும், பொண்ணு படித்து முடிச்சு வேலைக்கு போகணும், பொண்ணுக்கு 100 சவரன் நகை போடணும், BMW கார் வேணும், சொந்த வீடு இருக்கணும்னு 1008 கண்டிஷன் போடுறாளுங்க. இவளுக்கு கேட்குற மாதிரி பொண்ணு கிடச்சிரும் பார்ப்போம். இப்படி எல்லாமாடி கேட்குறாளுங்க. நம்மளும் தான் உங்கள் அண்ணனுக்கு பொண்ணு தேடணும். இப்படியா? அதை பற்றி பேசாதம்மா. நான் எங்கள் வீட்டுக்கார சொந்தத்தில் நம்ம அண்ணனுக்கு பொண்ணு இருக்குது, நல்ல பொண்ணு, நல்ல இடம், பேசி முடிச்சிடலாம்னு இருந்தேன். நான் என்னடி பண்ணுறது? அதுக்குள்ளே உங்கள் அண்ணன் இவளை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான். ஆமாம், இவளை கூட்டிகிட்டு வந்ததுக்கு நான் சொன்ன பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தா எங்கள் அண்ணன் நல்லா வாழ்ந்துட்டு இருந்திருப்பான். எங்கேயோ இருந்தவளை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டேன்றா. அடங்காமல் இப்படி திரியிறா. எல்லாம் என் நேரம். என்னத்த சொல்கிறது இப்போ? ஏக்கா அட, யாரு இப்படி தலை தெறிக்க ஒடியாடுறது? மஞ்சுவா? வாமா மஞ்சு, வாமா பானு. என்னம்மா இப்படி ஒடியாடுறீங்க? என்ன ஆச்சு? என்னக்கா ஆச்சு? ஏன்க்கா இப்படி 2 பேரும் ஒடியாடுறீங்க? இருங்கக்கா, தண்ணி எடுத்துகிட்டு வரேன். இந்தாங்கக்கா, தண்ணி குடிங்கக்கா. போதும்மா. நீ எப்போ செல்வி வந்த? நான் காலையிலே வந்துட்டேன்க்கா. அவள் வர்றது இருக்கட்டும், நீ ஏன் இப்படி 2 பேரும் தலை தெறிக்க ஒடியாந்துட்டு இருக்கீங்க? என்ன விஷயன்றத சொல்லுவேன் முதல்ல. எங்கக்கா சின்ன பொண்ணு? ஏம்மா பானு கேட்குற? அவள் இப்போ தான் வெளியே போனால் கதை விட போகிறேன்ட்டு. அவள் வர்றதுக்கு நைட் ஆயிடுமேம்மா. உங்கள் மருமகளுக்கு ரொம்ப தாக்கா கை காலெல்லாம் நீளுது. ஆமாம்மா, அவள் கொஞ்சம் வளர்த்தி பார்த்துக்க, அதனால கை காலெல்லாம் நீளமாக தான் இருக்கும். அக்கா, அவள் அதை சொல்லலக்கா, அவள் வேற சொல்கிறாக்கா. நீங்கள் வேற. ஏம்மா, அந்த அக்கா அவங்க ஏதோ சொல்ல வராங்க. இருமா, என்னன்னு தான் கேட்போமே. நானும் என்னன்னு தாண்டி கேட்டுக்கிட்டு இருக்கேன். இவளுகெல்லாம் தலையும் புரியாமல் காலும் புரியாமல் பேசிக்கிட்டு இருக்காளுங்க. என்னன்னு சொல்லாமல் நீ வேற. ஆமாம், நீ அடுத்து உன் மருமக மாதிரியே பேச ஆரம்பிச்சிருவ. ஐயோ, 2 பேரும் கொஞ்சம் நிப்பாட்டுங்களே, நாங்கள் சொல்கிறத கேளுங்களேன். சரி சொல்லுங்கள், என்னன்னு கேட்குறேன். வசந்திக்கும் வசந்தி புருஷனுக்கும் சண்டைக்கா. சண்டை நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்போதைக்கு நாங்கள் எல்லாரும் அங்கே தான் இருந்தோம். திடீர்னு உங்கள் மருமக வந்து நின்று அவளும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருந்தா. சரி, அதுக்கு என்ன? இப்போ நீங்களும் பார்த்த மாதிரி அவளும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு தானே இருந்திருக்கா? ஐயோ, அது இல்லைக்கா, சொல்கிறத முதல்ல கேளுங்கக்கா. நீங்கள் சொல்லுங்கக்கா. அங்கே வந்து உங்கள் மருமக சும்மாவே இல்லைம்மா. கீதா ஒன்றுமே சொல்ல. ஏன் இப்படி சண்டை போடுறீங்க, சண்டை போடாதீங்க அப்படின்னு அவள் பாட்டுக்கு சிவனேன்னு இருந்து சண்டையை தான் விளக்கி விட்டுக்கிட்டு இருந்தா. அவளை பிடிச்சி வந்த கோவத்துக்கு சின்ன பொண்ணு ஒரு சமட்டு தள்ளி கீழே தள்ளி விட்டுட்டாமா. பாவம், கீதா அப்படியே போய் விழுந்து அவளுக்கு குறுக்கலும் உடஞ்சே போச்சு. இப்போ ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. என்னாச்சுன்னே தெரியல. என்னக்கா சொல்கிறீங்க? அட ஆமாம் செல்வி, அதை பார்த்துட்டு எங்களுக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை. பார்த்துக்க, ஏதாவது கேட்டால் எங்களையும் அடிக்க வந்துடுவான்னு பயந்து போய் வந்துட்டோம் அங்கேருந்து.
உங்கள் மருமகளை பார்த்துருக்க சொல்லுங்கக்கா. உங்கள் மருமகன்றனால தான் உங்கள்கிட்ட வந்து சொல்லிட்டு போகிறோம் பார்த்துக்கோங்க. இதே வேறு யாராவதா இருந்தால் நாங்கள் அப்புறம் பயங்கரமாக சண்டைக்கு போயிடுவோம். ஆமாம், இப்படியா ஊரில் இருக்க எல்லாரையும் கையை காலை நீட்டிக்கிட்டு தெரியவா? உங்களுக்காக தாக்கா பார்க்குறோம், பார்த்துக்கோங்க. இப்போ அந்த அக்காங்க எப்படி இருக்காங்கக்கா? ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. நாங்களும் கிளம்புறோம். உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தோம். சரி, நாங்கள் வர்றோம். எம்மா, என்ன அப்படியே வாயை பொழந்த மணிக்கு உட்காந்துருக்க? பாத்தியாட்டி என்னென்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீ அவன் வீட்டுக்கு வரப்போறியா? ஆனால் அவன் இவன் அவளை பற்றி நம்ம என்ன சொன்னாலும் அவன் கேட்கவே மாட்டேங்கிறான்டி. அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறான். என்னதான் நான் பண்ணுறது? இப்படி ஊர் வம்ப இழுத்துக்கிட்டு திரியிறான். அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டா இவ எதுக்கு போய் இவளை அடிக்கணும்? சும்மா இருக்கவளை. நீ போய் இவளுக்கு என்ன ஆச்சு என்னன்னு தெரியலை. வரட்டு இன்னைக்கு எல்லாம் நீயும் உன் மவனை கொடுக்குற இடம் தாம்மா. இவ்வளோ தூரம் ஆடிக்கிட்டு இருக்காவ. எங்கள் வீட்டில் என் மாமியார்லாம் இப்படிலாம் நான் இருந்தால் அவ்வளோதான் என்னை வீட்டை விட்டு வரட்டியே விட்டுருவான். ஆனால் நீ ரொம்ப தான் அவளை தலைமையில் தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க. நான் வந்துட்டேன்ல, நீ பாரு. அண்ணன் வந்தவொன்னு என்னென்ன சொல்லி கொடுக்குறேன் அவளை. ஆமாம், என்ன சொல்லி என்ன? அவள் சொல்கிறதே அவன் கேட்பான். நீ மாமியாராக கெத்தாக நடந்துக்கணும். நீ அவள் சொல்கிறதுக்கெல்லாம் அப்படியே விட்டுக்கிட்டு இருந்தால் இப்படி தான் நடக்கும். ஊரில் இருக்கவெல்லாம் அடிச்சுட்டு வரா. அவனா ரவுடியா இல்லை பொம்பளையா இல்லை ரவுடியாமா? வரட்டும்டி, கேட்போம். நீ பால் கொலக்கட்டை கேட்டல, நான் போய் அதுக்கு ரெடி பண்ணி அரிசியை ஊற போடுறேன். நீ வா. எம்மா எம்மா, ஏன்டி இப்படி கத்திக்கிட்டே இருக்க? இரு வர்றேன். பாத்தியாம்மா உன் மருமவளை என்ன ஆட்டம் போட்டுக்கிட்டு வர்றா பாரு, பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு. ஏய் சின்ன பொண்ணு. எத்தே நீங்களா கூப்பிட்டீங்க? ஆமாம், எங்கள் அம்மா தான் கூப்பிட்டாங்க. எங்கள் அம்மா கூப்பிட்டது கூட தெரியாமையா நல்லா ஆடிக்கிட்டு வரீங்க? அதுக்கு எதுக்கு செல்வி நீ அந்த பக்கமாக கழுத்து திருப்பி வச்சுக்கிட்டு பார்த்து பேசிட்டு இருப்பேன். நான் இங்கேயே இருக்கேன். ஏன் எதுவும் கழுத்து சுலுக்கிடுச்சா என்ன? கழுத்து சுலுக்குனா கழுத்து ஒரு பக்கம் கோணிக்குது. சரி, வாயை ஏன் ஒரு பக்கம் கோணிக்குது? நான் எங்கள் அம்மாவை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஓ அப்படியா? சரி 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 சரி, நான் கூட வாயின் கழுத்து கோணிச்சோன்னு நினச்சேன். ஏய், அவகிட்ட பேசுறது இருக்கட்டி. எங்கே போயிட்டு வர? என்ன பண்ணிட்டு வர? ஏன் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு தானே போனேன் வெளியில் போகிறேன், ஏதோ சத்தம் கேட்குதுன்னு. சொல்லிட்டு தான் போனேன். எப்போ போனேன் எப்போ வர்ற? என்ன பிரச்சனை அங்கே? ஒரு பிரச்சனையும் இல்லை. வெளியில் சத்தம் கேட்டுச்சு, போய் பார்த்தேன். வசந்தி அக்கா புருஷன் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. சரி, நான் அதை வேடிக்கை பார்த்துட்டு அப்படி வதக்கி விட்டு வந்தேன். வேறு எதுவுமே இல்லையே. அப்போ நீங்கள் எதுவுமே பண்ணலையாக்கும், சும்மா போயிட்டு வதக்கி விட்டு வர்றீங்க. கேட்குறாள்ல, சொல்லு. நீ எதுவுமே பண்ணலை. நீங்கள் 2 பேரும் என்ன கேட்குறீங்கன்னு எனக்கு புரியல. ஒழுங்காக தெளிவாக பேசுங்க, தெளிவாக கேளுங்க. சும்மா கிறுக்கு தனமாக உடக்கிட்டு இருக்காம. பாத்தியாம்மா, உனக்கு இருக்குன்னா சொல்கிறாங்க. இங்கே பாரு, நான் பொதுவாக தான் சொன்னேன். அத்தையை ஒன்றும் நான் அப்படி சொல்லலை. நீ ஏன் உன் வாய்க்கு வந்தபடி ஏதாவது ஏற்றி விட்டுட்டு இருக்காரு, சரியா? நீ அவளை விடுடி. நீ நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லு. நீ அங்கே போய் என்ன நடந்துச்சு? யாரு கூட நீ சண்டை போட்டியா? எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே தெரியாத மாதிரி கேட்குறாங்க. எவ்வளோ வந்து வச்சு வச்சுட்டாங்க போல. என்ன இங்கே ஒரே சத்தமாக இருக்குது? கொஞ்ச நேரம் தூங்கலான்னா தூங்க விட்றீங்களா? கத்திக்கிட்டே இருக்கீங்க. வாடா, நீ எப்படா வந்த? நான் அப்படியே வந்துட்டேம்மா. வேலை சீக்கிரமே முடிஞ்சிருச்சு. நைட் ஷிஃப்ட் இல்லைன்ட்டாங்க. அதனால வந்து அப்படியே கண்ணை சேர்ந்து படுத்துட்டேன். தூங்கிக்கிட்டு இருந்தேன். ஒரே சத்தமாக கேட்டுச்சு. அது என்னன்னு வெளியில் வந்து பார்க்கலான்னு வந்தேன். என்னே வந்துட்டியானே? எப்படின்னு இருக்க? நல்லா இருக்கியானே? செல்வி எப்படி இருக்க? எப்போ வந்த? நல்லா இருக்கேனே. மாப்பிள்ளை வரலையாம்மா? அவங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்குனே, வருவாங்கண்ணே. கூட்டிகிட்டு போகையில வருவாங்கண்ணே. சரி சின்ன பொண்ணு, நீ ஏன் இப்படி நின்றுக்கிட்டு இருக்க? என்ன ஆச்சு? ஏன் இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும்? அது தாங்க எனக்கும் தெரியல. வந்தோடனே செல்வியும் அத்தையும் மாறி மாறி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. என்ன கேட்குறாங்கன்னு புரியாமல் நானும் நின்றுக்கிட்டு இருக்கேன். ஏம்மா, என்னம்மா ஆச்சு? ஏய், வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சும்மா தாண்டா இருந்தா. வெளியில் ஏதோ சத்தம் கேட்குதுன்னு போனாடா. போன இடத்துல போய் கீதால அடிச்சுட்டு அவள் கை காலெல்லாம் முறிஞ்சு போச்சான். என்னன்னு கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறா. நீயே உன் பொண்டாட்டி என்னன்னு கேளும்பா. ஏன் சின்ன பொண்ணு, என்னாச்சு? கீதால ஏன் அடிச்ச? அது வந்துங்க, வசந்தி வீட்டுக்காரரும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இந்த கீதா ஊரால பூந்து இன்னும் நல்லா அடிச்சுக்காங்க, இன்னும் நல்லா சண்டை போடுங்கன்னு சொல்லி ஏற்றி விட்டுட்டே இருந்தா. அதனால கோவத்தில் 2 மிதி மிதிச்சேன். பறந்து போய் விழுந்துட்டா. நான் என்ன பண்ணுறது? அதுக்கு தான் இப்போ அத்தையும் செல்வியும் வீட்டுக்கு வந்தோடனே நிற்க வச்சு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அட விடுங்கம்மா, ஊரில் நிறையா பிரச்சனை இருக்குது. இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. விடுங்க, வாங்க நம்ம போய் வேலை பார்ப்போம். சாப்பாடு ஏதாவது ரெடி பண்ணுங்கம்மா, சாப்பிட்லாம். நீ போ சின்ன பொண்ணு, போய் ஏதாவது வேலை இருந்தால் பார்ப்போம். சரிங்க.
ஏம்மா ஏம்மா அண்ணன் இப்படி இருக்கான்? ஒரு வார்த்தை கூட கேட்கவே மாட்டேங்கிறேன் என்ன ஏதுன்னு. சே, எங்கள் வீட்டுக்காரா இருந்தால் நேற்றுக்கு என்னை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கியிருப்பாரு. அண்ணன் ஏன் தான் இப்படி இருக்கானோ தெரில. அவள் எப்படிலாம் இருக்கிறனால தான் இவங்க ரொம்ப ஆடுறாங்க. நான் தான் சொன்னேன்லடி, அவள் எப்போவுமே அப்படிதான். அவள் என்ன பண்ணாலும் அவளுக்கு ஜால்ரா போட்டே விடுமா விடுமான்றவான். என் வாயை தான் அடைப்பான் அவன். அதனால தான் அவள் குளிர்விட்டு போய் ரொம்ப ஆடிக்கிட்டு திரியிறா.